ஹாய் ஹாப்பி ஈஸ்டர் எவ்ரி ஒன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நான் கொஞ்சம் நேச்சரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் தட் நான் இன்னைக்கு மட்டன் எலும்பு ரசம் செய்ய போகிறேன். இப்போ பார்க்க போகிறீங்க அதை தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல மட்டன் முள்ளோடு இருக்கிற சதையோடு இருக்க முள்ளை இந்த எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கு சீரகம், மஞ்சள், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் உப்பு கொஞ்சம் போடுறேன். போட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி போட்டு இதை நான் வேக வைக்க போகிறேன். சரியா? இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, இப்போ தண்ணி ஊற்றுறேன். நல்லா மூழ்குது பாருங்கள். அப்புறம் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை அப்படியே எடுத்து நான் விறகடுப்பில் தான் இன்றைக்கும் ஆக்க போகிறேன். ஸோ நான் அதில் வைக்க போகிறேன். நான் அதில் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு பெரிய சட்டிக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் பத்தாமல் இருந்தனால. ஓகே, இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் இது வந்து சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் நான் என்ன போட போகிறேன்னா சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும். சரியா? ஒரு 10-15 வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு. ஓகே, இது இன்னொரு ஸ்டெப். ஓகே, அதுக்கு பிறகு என்னென்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்னென்னா பட்டை, கொச்சிக்காவும், கொத்தமல்லி. இப்போ இதை நான் முதல்ல சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் தானே, அதை இப்போ நல்லா அம்மியில் வச்சு அரைக்கிறேன். இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் எக்ஸசைஸாகவும் இருக்கும். அப்புறம் இந்த பட்டை, கொச்சிக்காய், கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையும் அரைச்சிக்கொள்கிறேன். நல்ல பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நான் அரைப்பேன். அரைச்சி முடித்த பிறகு நான் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி இதெல்லாம் வலிச்சு எடுத்துக்கிட்டு வச்சுக்கொள்கிறேன். ஒரு செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். அப்புறம் பாருங்கள், தக்காளி அதை நல்லா மசிக்கிறேன். 2 தக்காளி எடுத்து நல்லா கையாலே நான் இது பண்ணிட்டு இப்போ இதுவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களோட மட்டன் எலும்பும் நல்லா கொதிக்கு. இப்போ இது கொஞ்சம் வத்தி ஒரு இப்போ 1 லிட்டர் ஊற்றினோன்னா 500 ml வர வரைக்கும் இதை வற்ற வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த எலும்பெல்லாம் இறக்கி எலும்பெல்லாம் வேறே எடுத்து இதில் போட்டுக்கொள்கிறேன், செப்பரேட் பண்ணி. ரொம்பவும் சூடாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அரைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டும், அதாவது கொத்தமல்லி, இது அப்புறம் தக்காளி, அதுக்கு நான் பச்சை கொச்சிக்காய் போட்டு அதில் புளியும் போடுறேன், புளி தண்ணியும். அதில் கொஞ்சம் புளி கொட்டைகள் இருந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்து விடுறேன். அப்புறம் அந்த மட்டன் முள் இருக்கு இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே எடுத்து நாங்கள் அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் தண்ணி, அதோட இதை மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ரொம்பவுமே சூடாக இருந்துச்சு. இதை போய் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை நான் அடுப்பில் கொதிய விட போகிறேன். ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்புறம் இதை தாளித்து கொட்டுறேன். சின்ன வெங்காயம், கருவேப்புல், கடுகு, லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இதை நான் அடுப்பில் நல்லா வறுத்துட்டு அதை வந்து இங்கே ஆல்ரெடி நாங்கள் கொதிய வச்சுருக்கோம் இல்லையா ரசம், அதோட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதிஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.